ஹாய். இது மாதிரி ஒருத்தவங்களை சர்ப்ரைஸா நாங்க மீட் பண்றதுக்காக தான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் போயிட்டு இருக்கோம். அது யாரு அப்படிங்கறத வந்து நாங்க கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் மெயின்டைன் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நாங்க வந்து சேலம் வந்துட்டோம். வந்து சேலம் வந்துட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். எஸ் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். நான் அன்னைக்கு போகும்போது கன்சீவா இருந்துச்சு, இப்ப குட்டி போட்டுச்சு. அதோட குட்டி தான் நம்ம பார்க்க போறோம். குட்டி தான் வெள்ளா பாக்குது. நாங்க தூக்கிட்டு போயிருவோம். தூக்கிட்டு போக மாட்டேன் பிள்ளைய. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? வெளியே வந்தீங்களா? வந்து இப்ப ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அது என்னங்கறத நான் திருப்பி 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 போடுவேன். அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இன்னைக்கு நம்மளால ஏதோ முடிஞ்ச உதவிக்கு யாருன்னே தெரியாத பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. பிச்சைக்கார பையன் ஒரு தோசை வாங்கி கொடுத்துக்கலாம். நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனா மறுபடியும் நம்ம ஏன் ஹாஃப் ரைஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிடுறோம் குண்டாகிறோம், சாப்பிடுறோம் மறுபடியும் குண்டாகும். இவன் ஸ்லிம்மா தான் இருக்கான். நீ குண்டா இல்ல, பொசு பொசுன்னு இருக்க, புஷ்டிக்கா இருக்க. சிரிச்சிட்டே இருக்காங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. வர துர்காஷ்டமிக்கு தானே வரேன்னு சொன்ன, இப்பயே வந்த ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது வந்து கிஷோரோட காரா இல்ல எங்களோட காரான்னு தெரியல. தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். கார் ஏறினதுல இந்த கவியனா பேர சொன்னா தப்பு தப்பா நானா பேசி நானா பல்ப் வாங்கிக்கிற பெருசா வந்து வந்து வந்ததுல இருந்து 1 மணி நேரமா என் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த பிள்ளை. ஆமா, இவங்க ஊருக்கு வந்து இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க சேலம். அது என் புருஷன் இருக்கான். நான் ஒரு வார்த்தை கூட பேசலீங்க. சிரிக்கிறான். எல்லாரும் வந்து எனக்கு வந்து பைத்தியம் சொல்றாங்க. அம்மாவாசி அப்போ அப்படின்னு கதை சொல்றான் ஒரு கதை. ஏன்டா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கா என் காரு மொக்கதான். குப்பையா இருக்குமா? ரெண்டுமே குப்பையா இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவன் காரா இல்ல இவனோட காரான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் இவனோட காரை வந்து இவன் கார் மாதிரி பேசிட்டு இருக்கேன். வண்டி ஏறதுல இருந்து கிஷோரோட காரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி எங்க காரையும் நான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இதுக்குதான் தன்வினை தன்னை சொல்லுங்கிறது வந்துட்டு கூட்டு போகுது போடா. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பெங்களூர் ஜூஸ் போற நண்பர்களே. பெங்களூர் ஜூஸ் எப்ப பாரு சாப்பிட்டு எங்களோட நைட் ஸ்பாட் வந்து பெங்களூர் ஜூஸ் தான். விடிய விடிய எப்பயுமே டெய்லி வந்து சேலத்துல வந்துட்டு என்ன பண்றோம், பெங்களூர் ஜூஸ். எப்படி போனோம் இவன் எப்படின்னா வழி சொல்லனா நேரா ரோடு நேரா இருந்தா நேரா போவான். வழி இப்படி திரும்பும்போது திரும்புங்கன்னு சொல்லணும். ரைட் லெஃப்ட் போய்கிட்டே இருப்பேன். நாங்க 2 பேருமே இப்ப 82 கிலோ கிட்ட வந்துட்டோம். நாங்க 100 கிலோ அடிக்கிறது எங்களோட டார்கெட். நியூ இயர்க்குள்ளார 100 கிலோ யார் அடிக்கிறானோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் எடுக்க போறோம். போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். சாப்பிடுறோம். சோறு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறோம். நாங்க வெயிட் குறைக்கிறோம். ஜிம்முக்கு போறோம். பவியனா இப்பதானே சொன்னேன். அதே மாதிரி சும்மா vlog எடுத்துட்டு இருக்கோம். அவங்கிட்ட பதில் சொல்ல போறான். நேரா போயிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் திருப்புறோம். பயந்துட்டாங்கடா போலீஸ் சொல்லி. போலீஸே இல்லடா. அங்க அந்த பக்கவங்க இப்ப சரியான ஒரு பண்ணு நடந்துச்சு. ஒரு பண்ணு. இவன் தப்பான ரூட்ல போயிட்டான்னு சொல்லிட்டு கும்பலா எல்லாரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. மூவிங்லயே வந்து தலைவர் கியர் போட்டாங்க. சடனா போய் முன்னாடி நின்னோடனே அவன் பயந்துட்டாங்க. போலீஸ் ஓடுறாங்க.
எல்லாம் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பார்த்து பயந்துட்டாங்க போலீஸ் வேணான்ட்டு. போறது அந்த சைடு போயிட்டான், ரயில்வே கேட்டு தாண்டி போயிட்டான். அவன் பீதியிலே சரக்குலாம் போதையெல்லாம் இறங்கி இருக்கு அவனுக்கு. எப்படி ஓடணும் அவன் பார்க்கவே நான் என்ன நினைச்சேன் அவனுக்கு நம்ம காரை நோக்கி தான் நானும் அப்படிதான் நினைச்சேன். பயந்துட்டேன். நீ அதுக்கு மேல ஒண்ணு பண்ண மாதிரி. நினைச்சேன் ஆனா ஓடுற ரன்னிங்லயே ரிவர்ஸ் கியர் போடுறாரு. நீ எதுக்கு தண்ணி ரிவர்ஸ் கீர் போட்ட? இல்லண்ணே அவனுங்களை பார்த்தா நீ எனக்கு லிட்டர் ஜர்க்காயிடுச்சு. என்னடா கும்பலா சேர்ந்து வரானுங்கன்ட்டு எனக்கு ஜர்க்காயிடுச்சு. காரைக்கு தான் அடிச்சதால காசு கொடுக்கலாம்னு நினைப்பாங்களோ. அந்த மாதிரி ஏரியா தான் அது. அப்படியா? ஆமா, அந்த பாலத்துக்கு அடியில வழிப்பறியெல்லாம் நடக்கும். வீட்டுல இருந்து 7 கிலோமீட்டர் நாங்களே ஜூஸ் 7 கிலோமீட்டர் நான் பைபாஸ் நாங்களே ஜூஸ் காமிடா. இந்த கடைக்காக தான் நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இவங்களோட ஆடே சூப்பரா இருக்குப்பா. இது வந்து மேங்கோ மல்பா. ஏய் குண்டு குர்ரா அதுக்குள்ள குடிப்பான். ஒரு ஃபீல் எடுக்கிறதுக்குள்ள அவசரம். இது ரா மேங்கோ சோடா இன்னும் வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப அங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிரான்ச் வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு. எந்த கடைக்கு போனாலும் அந்த பிரான்ச் வந்து ஓபன் பண்றதுக்காகவே பேசிட்டே இருக்காங்க. இவங்க கிளம்ப மாட்டாங்கப்பா இவ்வளவு லேட் ஆனாலும். ஒரு ஆள் சிக்கிட்டு அரை மணி நேரம் ஒரு காதுக்கு மாதிரியே ஓட்டி ஏறி குத்திட்டு இருக்காரு. எங்க போய் சாப்பிட்டாலும் சரி அந்த கடையை எப்படி வாங்கலாம்? ஆக்சுவலா இது என் சிஸ்டர், அது என் வைஃப். நான் யாருன்னு தம்பி மாதிரி தானே. 3 பேத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கடை இருக்கும். எந்தெந்த கடையில எவ்வளவு சாப்பாடு போறாங்க, எவ்வளவு பிரைஸ் வருது எங்களால கரெக்டா கேட்டு உங்களால முடியுமா? கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்பதான் பெங்களூர் ஜூஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் வீட்டுக்கு போகல. இனிமேல் போக போறோம். 12 மணிக்கு ஒருத்தர் கார் ஓட்ட போயிட்டு இருக்காரு பாருங்க. அது இப்ப முன்னால போறதா பின்னால வரதான் தெரியல. அங்க ஒரு பெரிய லாரி நிக்குது. பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நேரம் நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டா வானா. காரை வந்து இங்க இருந்து நீங்க நவுத்தி வைங்க. என்ன இங்க போய் நிக்க கிசாரு இப்ப லாரி குறுக்கால இருக்கு. எப்படி வரது நீ நிறுத்திட்டாரு. அது ஹெட்லைட் கூட ஆஃப் பண்ணாம வந்திருப்பாப்ல தம்பி. ஊட்டி பழகியாச்சா? ஊட்டி பழகலையே. அதான் வாவ்